ஒரு காலத்தில் தாரகாசுரன் என்ற அரக்கன் உலகத்தையே தொந்தரவு செய்தான். அவனை அடக்க முடியும் ஒரே வழி சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிறக்கும் புதல்வன்தான் என்று கடவுள்களுக்கு தெரிந்தது. ஆனால் சிவபெருமான் பரம தபசில் இருந்தார். உலகின் விஷயங்களில் அக்கறையில்லாமல் தியானத்தில் மூழ்கினார். இந்த நிலையில் தேவர்கள் பர்வதராஜாவின் மகளான பார்வதி தேவியை சிவனின் மனதை வெல்வதற்காக அனுப்பினர். பார்வதி மிகவும் பக்தியோடு சிவனை வழிபட்டாள். ஆனால் சிவபெருமான் அந்த பூஜையை நோக்கவே இல்லை. இதைத் தவிர தேவர்கள் காமதேவனை அனுப்பினார்கள். காமதேவன் தனது புஷ்பபாணத்தால் அன்பின் அம்பு சிவபெருமானின் தியானத்தை உடைக்க முயன்றார். உடனே சிவபெருமான் தனது மூன்றாவது கணை திறந்து காமனை சாம்பலாகவே திருப்பிவிட்டார். இதைக் கண்ட பார்வதி மிகவும் கலங்கிவிட்டாள். ஆனால் அவளுடைய உண்மையான பக்தி, சீரும் சிறப்பும் சிவனின் மனதை மெலிதாக்கின. இறுதியில் சிவபெருமான் பார்வதியின் உண்மை அன்பையும் தியாகத்தையும் புரிந்து கொண்டு அவரை திருமணம் செய்தார். இப்படி பிறந்ததுதான் கார்த்திகேயன். முருகன் தாரகாசுரனை வென்று உலக நன்மையை நிலைநாட்டினார். நீங்கள் கூட விருப்பமிருந்தால் வேறு சிவன் கதைகளையும், சமுத்திர மந்தனம், நீலகண்டர் கதைகள், திருவிளையாடல், புராண சம்பவங்கள் சொல்லிக் கொடுப்பேன். ஓர் குறிப்பிட்ட கதையா வேண்டும்?